ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சமையல் ஷூட் சேனல். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கோலா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நீங்கள் செய்கிற மீன் குழம்பு வீடே மணக்கணுமா, நல்ல மீன் குழம்பு நல்ல வாசனமாக இருக்கணுமா, இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோலா மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்க இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு, உப்பு நான் இந்து உப்பு எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் மீனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா எல்லா மீனிலையுமே இந்த மசாலா பரவுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது மாதிரி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம். வாங்க இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். வாணலி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் ஒரு 10 எடுத்திருக்கேன், சோம்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 200 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கந்தோம் இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீன் குழம்புக்கு தேவையான புளி இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். வாங்க மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வாணலி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். நம்ம மீதி இருக்கிற 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 5 சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கந்தோம் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கந்தோம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம மீன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நான் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். இதை நம்ம அரைச்சி சேர்த்துடலாம். தக்காளி அரைச்சி சேர்த்துட்டு 5 நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதித்து ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. நல்லா திக்காகவும் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த டைமில் புளி கரைசலை சேர்த்துடலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதி வந்ததும் நம்ம தேங்காய் ஒரு முடி தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல் இது நல்லா கொதி வரட்டும். நம்ம இப்போது இந்த டைமில் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம குழம்புல உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது. நான் இப்போ இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம மீனுங்களை போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு மீனாக நம்ம சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டே மீனில் மசாலாலாம் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். இது மாதிரி நீங்கள் செய்யும்போது மீன் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் செஞ்சதுமே நீங்கள் பரிமாறலாம்.
மீன் குழம்பு உடனே ரெடி ஆகிடும். நம்ம எல்லா மீனுமே சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போல் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். ரொம்ப நேரம் வெந்தாலும் மீனெல்லாம் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போவே மீன் குழம்பு நல்ல ஒரு வாசமாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் களிக்கும் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் களிக்கு தான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.